ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ரோட்டில் இருக்கோம். ஸோ சேலம் டு கள்ளக்குறிச்சி டு சேலம் போகிற ரோட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை அண்டு பொள்ளாச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஃபேமிலி ட்ரிப் இந்த தடவை. ஸோ நைட் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் வீட்டிலேருந்து. உளுந்தூர்பேட்டை தாண்டி வரத்துக்கு ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் வீக்கெண்ட் டைம் வர. ஸோ அதனால் எல்லா ஊருக்கு போகிற பஸ்ஸும் இந்த ரோட்லாம் வந்து பயங்கர டிராஃபிக்கு. இப்போ கரெக்டாக மணி வந்து 3 மணி ஆகுது. இங்கே வந்து இப்போ தான் ஒரு கடையில் டீ குடித்தேன். சொல்லலாம், நம்ம வந்து இப்போது சேலம் போயிட்டுருக்கோம். சேலம் போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி. ரூம் வந்துடும். ஸோ ரொம்ப நாளாக என் பையன் பார்த்தீங்கன்னா எங்கேயா டூர் கூப்பிட்டுப்பாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அவனுக்காக தான் இந்த டூர் மெயினாக. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸு. ஸோ அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் வெக்கேஷன் பிளான் பண்ணேன். ஸோ நைட் ஃபுல்லாக சேஃபாக ஓட்டிகிட்டு வந்துவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் கோயம்புத்தூர். ஐ திங்க் ஒரு 45 மினிட்ஸில் போய்டுவோம். டேரெக்டாக ரெசார்ட் தான் போகிறோம் ஃபஸ்ட்டு. அங்கே போய்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பிளான் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம் ரெசார்ட்க்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இப்போ போய்ட்டு செக்இன் பண்ண விடுறாங்களா தெரில. பட் நான் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம். 7:30க்கெலாம் வந்தாச்சு. ஸோ நமக்கு செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 2 PM தான். பட் ஜஸ்ட்டு என்னென்னு போய் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படி. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்துட்டோம் ரெசார்ட்க்கு. இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். செக்கினா சார் உள்ளே போங்க. ஆள் வந்தாங்க வேலை பார்க்கிங் இருக்குங்க. உள்ளே போங்க, நேராக போய்ட்டு பார்க்கிங்கை பார்த்திங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல. செம்ம நீட்டாக இருக்குது பாருங்களேன். 2 பக்கமும் ஃபுல்லாக கார்டன் மாதிரி இது பண்ணி. ஆக்சுவலாக பொள்ளாச்சி வந்து இந்த கோகோனட்டுக்கு ஃபேமஸ். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கோகோனட் ட்ரீ தான். ஸோ இந்த ரெசார்ட்டே பார்த்திங்கன்னா கோகோ லகுன். ஸோ வந்து கோகோனட் ட்ரீ தீம் பேஸ்டு ரெசார்ட் இது ஆக்சுவலாக. உள்ளே வந்தாச்சு. டிரைவர் யாராவது வருவாங்களா? காரில் லக்கேஜஸ்லாம் இருக்க எடுத்துகிட்டு போவேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ரெசார்ட் ரீச் ஆகிட்டோம். செக்இன் பார்த்திங்கன்னா 2 PM தான். ஸோ அது வரையும் இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் கிட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ வெளியில் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு தெரியாது. அதனால் டேரெக்டாக ரெசார்ட்கே வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட பேக்கேஜில் இருக்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா இந்த மதியானம் 2 PM தான் கணக்கு. அதுலேயே ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது செப்பரேட்டாக பே பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுட்டும் நல்லா தான் இருக்குங்க. என்ட்ரன்ஸில் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பாண்ட் இருக்குது. சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால ஃபுல் ரெசார்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ரூம்ஸ் எதுவுமே ஏர்லி செக்இன் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் தான் பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்ஸ் வந்துவிட்டோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் தான். டாப் ஸ்லிப்ஸ் பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா டாப் ஸ்லிப் சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரெசார்ட்க்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. ஸோ 12 PMக்கு வந்திருக்கோம். எந்த சைட் சார்? ஓகே. ரூம் எது? இது ஓகே. அவ்வளோ பெரிய கவிஸ் ஜாலிடா. இப்பயே போகலாமா? வெயில். ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இருக்குது. கவிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குது. வாவ், நல்ல ஸ்பேஷியஸான ரூமு. பெரிய ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கேற்ற ரேட்டும் வாங்கிட்டாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது ஒன்று ரெசார்ட் வந்தால்.
பார்த்திங்கன்னா இதுவும் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ பாத்திங்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குயின் சைஸ் பெட் ஒன்று. இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு லிவிங் ரூம் மாதிரி சின்ன பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ், பால்கனி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வியூ இருக்குது. சூப்பராக இருக்குது இது. என் பையன் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணி வந்திருக்கான். ஸோ ரூமை பார்த்தோன்னே பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரூமு. இப்போ ரூமில் செக்இன் பண்ணி குளித்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ போயிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ரெசார்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி தானே டே 1. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மார்னிங் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு நம்ம டாப் ஸ்லிப்ஸ் வரைக்கும் இப்போ சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுவே நமக்கு ஃபுல் ட்ரெயின் அவுட்டு. ஸோ வந்து இப்போ கண்டிப்பாக நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours ஸ்லீப் தேவை. அப்போ தான் ஈவினிங்காக அது இது பண்ண முடியும். ஏன்னா நாளைக்கு வேறு வால்பாறை போகணும். ஸோ வந்து இப்போ போயிட்டு லஞ்சுக்கு என்னென்ன ஃபுட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. ரெசார்ட் கூட பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக புஃபே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா லஞ்சில் என்னென்ன மெனுலாம் வச்சுருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டீம் ரைஸ் வச்சுருக்காங்க. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாலு. இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் லபாப்டார் இருக்குது. அண்டு ஒயிட் பாஸ்தா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேபிகார்ன்லேயே ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி பேபிகார்ன்லேயே ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேலட் இருக்குது, கேரட் அண்ட் குக்கும்பர். சூப்பில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப்பும் சிக்கன் கிளியர் சூப்பும் இருக்குது. ஸோ பின்னாடியும் மெனு இருக்குது. அங்கங்கே என்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து என்ன இருக்குது, பொரியல். இது பார்த்திங்கன்னா சாம்பார், பட்டர் நான் இருக்குது, அப்புறம் அப்பளம் இருக்குது, ரசம் இருக்குது, மோர் மிளகா, அப்புறம் மோர் நமக்காக அது பிடிக்காத ஐட்டம். இந்த பக்கம் ஆஹா நம்ம ஐட்டமே பிரியாணி. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. சூப்பர், மட்டன் பிரியாணி இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி மட்டன் பிரியாணி ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. அது பக்கத்தில் ஃபுல்லாக டெசர்ட் ஐட்டம்ஸ். டெசர்ட்லேயே சூப்பராக கேரட் அல்வா இருக்குது. ஸோ இங்கே ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மெனு வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க ஐட்டம்ஸு. ஸோ ஐஸ்கிரீமும் வச்சுருக்காங்க, இன்னும் லோட் பண்ணல. இங்கே ஒரு கேக் ஒன்று வச்சுருக்காங்க, ப்ரௌனி கேக் மாதிரி. இப்போ நம்மளோட பிளானே பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போய் தூங்குறது தான். ஏன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெக்டிக் ஜேர்னியாக இருக்கும். ஏர்லி மார்னிங் எழுந்திக்கணும், ஏன்னா வால்பாறை போகணும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்ததான். ஃபுட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஐட்டமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாப்பிட்டு இப்போ வந்து ரூமுக்கு நடந்து போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நைட் ஃபுல்லாக தூங்கலை. ஸோ அதனால் செம்ம டயர்டாக இருக்குது. சாப்பிட்டோன்னே நல்ல தூக்கம் வேறு வந்துச்சு. இப்போ நேராக ரூமுக்கு போயிட்டு ஃப்ளாட் தான். எந்த என்ட்ரன்ஸில் வந்தோடனே மறந்துட்டேன். இங்கே இருக்குது 401 நம்ம. இதோ வரண்டி செல்லாம். பசக்கார பையன், நானா விட்டு இருக்க மாட்டான். எஸ், நானா இஸ் பேக். மை குட்டி நானா இஸ் பேக். ஸோ மதியம் நல்லா தூங்கிட்டோம். ஈவினிங் எழுந்துச்சி பார்த்தோன்னே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 7 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் டின்னருக்கு வந்துவிட்டோம் கொஞ்ச நேரம் ரூமில் இருந்துட்டு. ஸோ இன்றைக்கி எதுவும் ரெசார்ட் சுற்றி பார்க்கல. உள்ளே நாளைக்கு பார்த்துக்கலான்னு, நாளைக்கு மார்னிங்கே எப்படியும் வால்பாறை பார்க்க கிளம்பிடுவோம். போயிட்டு வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு. டின்னர் பார்த்திங்கன்னா பஃபே கிடையாது, ஆலக்காட்டே தான். ஸோ நாங்கள் ஒயிட் ரைஸ், தால், ரசம், ஆம்லேட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா கவிஷ்க்கும் வந்து இந்த ஃபுட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு டேஸ்ட் எல்லாமே. டின்னரும் அவ்வளோதான், ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. நாளைக்கு பார்த்திங்கன்னா வால்பாறை போவோம். ஸோ வால்பாறையில் எங்கெங்கெல்லாம் போகிறோன்றது ஒரு தனி செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.